உலகத்துல யாருடைய கருணையை வேணா பெறலாம், அது சுலபம். ஆனா அது நிலையில்லாதது. உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிகாரி இருக்கிறார் அரசாங்கத்துல, அவருடைய கருணை வேணும்னா நான் என்ன பண்ணணும்? தினமும் அவருக்கு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எதையாவது சொல்லி தாஜா பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகணும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்? நம்ம அடிபணிஞ்சு போகலைன்னு வைங்க, அவங்க கருணை நமக்கு இல்லாம போயிடுமோன்னு. அவங்க இல்லைன்னா அந்த கருணை இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் இது நிலை இல்லாதது. மனிதர்களுடைய கருணையை பெறுவதை காட்டிலும் ஆண்டவனுடைய கருணையை பெறுவது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். அப்படி ஆண்டவனுடைய கருணை நம்ம கிட்ட வந்ததுன்னா என்ன நடக்குமா? அருணகிரிநாதர் சொல்றார், திருப்புகளை படித்தேன், வேற யார்ட்டையும் நான் தலை வணங்காம இருக்கேங்கிறார். வேற இந்த வாழ்க்கையில நான் யார்ட்டையும் போய் வேணும்னு நான் கேட்கல, முருகனே எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார். அந்த திருப்புகள் படிச்சங்காட்டி ஒருவரையும் மதிப்பதில்லைங்கிறார் அந்த திருப்புகள் பாயிரத்துல. அப்படின்னா மதிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்னா மதிக்காம போறதில்லை. எனக்கு அவங்க கிட்ட போய் வேணும், அவங்க கீழே போய் அடிபணிங்கிற தேவை எனக்கு இல்லாம முருகனே என்னை பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த கருணை நமக்கு வரணும்னா முருகனுடைய 6 திருமுகங்களுடைய பெயரை தினமும் சொல்லலாம். முருகனுடைய முதல் திருமுகத்தினுடைய பெயர் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதுக்கப்புறம் அதோமுகம். மொத்தம் 6 முகங்கள்.